இந்திய பிரதமர் மோடி நட்பின் இலக்கணம். இலங்கை அதிபர் புகழாரம். இலங்கையில் மிக உயரிய விருதை வழங்கி அனுர குமார திசநாயக்க பெருமிதம். கொழும்பு நட்பை அலங்கரித்தவர் என்று பொருள்படும் மித்ர விபூஷணா என்ற இலங்கையின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்தியா இலங்கை இடையிலான உறவை வலுப்படுத்தியதற்காக இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவித்த இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்க இந்தியாவை குறிப்பாக பிரதமர் மோடியை நட்புக்கு இலக்கணம் என்று பாராட்டியிருக்கிறார். இலங்கை வந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் இதுவரை இலங்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தனி சிறப்பு வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொழும்புவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் அனுர குமார திசநாயக்க அந்த நாட்டின் மிக உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வலுப்படுத்தியதில் ஆற்றிய பங்குக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விருதை பெறுவதில் பெருமிதம் அடைகிறேன். இது எனக்கு கிடைத்த கௌரவம் அல்ல, 140 கோடி இந்தியர்களுக்கு ஆனது. இரு நாட்டு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை மதிக்கும் இந்த விருதை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அந்த நேரத்தில் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்ற திருக்குறளை கூறி நட்பின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். இலங்கை அதிபருடனான சந்திப்புக்கு பின் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தோம். இதில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். இலங்கையில் புனரமைப்பு நல்லிணக்கம் குறித்து பேசினோம். அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறை குறித்து அதிபர் திசநாயக்க என்னை பாராட்டினார். இலங்கை அரசு தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் என்றும் இலங்கை அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்துவதற்கும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கும் அதன் வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் கூறினார். இதேபோன்று அதிபர் அனுர குமார திசநாயக்க பேசுகையில், இந்த சந்திப்பின் போது பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மேலும் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது முக்கியமான முன்னேற்றமாகும். இலங்கையில் இருந்து இந்தியாவின் IPKF எனப்படும் அமைதிப்படை வெளியேறி 35 ஆண்டுகளாகிறது. தற்போது இரு நாட்டு இராணுவத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் இரு தரப்புக்கும் கிடைத்திருக்கும் முக்கியமான வெற்றியாகும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். இரு நாட்டின் பரஸ்பர பாதுகாப்பு நலன்களை நாங்கள் பாதுகாப்போம். இலங்கை மண்ணை இந்தியாவின் பாதுகாப்புக்கு எதிராக எவரையும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளிக்கிறோம் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இராணுவ ஒப்பந்தம் மட்டுமின்றி இன்னும் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மின்சாரத்தை பகிர்ந்து கொள்வது, டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் ஒத்துழைப்பு, திரிகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பு, இந்தியா இலங்கை UAE எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணைந்து செயல்படுத்த உள்ளன. இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக இரு நாடுகளிடையே முக்கிய பிரச்சனையாக உள்ள மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமானத்தோடு அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மீனவர்களை உடனே விடுவிக்கவும் அவர்களின் படகுகளை ஒப்படைக்கவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இருவரின் இந்த சந்திப்பு பல காலமாக இருந்து வரும் மீனவர்களின் பிரச்சனையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.